எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், கையில் என்ன வச்சுருக்குறோன்னு புளியங்காய். இந்த புளியங்காயை வச்சு இன்னைக்கு புளி சாதம் தான் செய்ய போகிறோம். நான் சின்ன வயசில் இருக்கையிலலாம் புளியெல்லாம் அவ்வளோக்கா கிடைக்காது. கிடைச்சாலும் அந்த ஒரு சீசனுக்கு தான் இருக்குது. அப்புறம் அந்த லாஸ்ட்டில், அதாவது பங்குனி சித்திரையில் தான் புளியம்பழம் கிடைக்கும். இந்த புளியங்காய் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்குவாங்க. கடைசியில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கிடைக்காது, புளி பத்தாமல் போயிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதாவது தை, மாசி, பங்குனி இந்த 2-3 மாதத்துக்கு புளி எங்களுக்கு கிடைக்காது. பங்குனிக்கு மேலே சித்திரையில் தான் புளி கிடைக்கும். அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த புளியைத்தான் காய பறித்து தான் சாம்பாருக்கு வைப்போம், புளி குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், புளி சாதம் இதெல்லாம் செய்வோம். அந்த காலத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போவும் புளி இல்லைன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்களும் செய்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே அவங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இப்போ புளியங்காயை வச்சு அதை எப்படியெல்லாம் செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். புளியங்காய் வச்சு யாருக்குமே புளியோறு செய்ய தெரியாதா? புளிசோறு புளி பழத்தை தாண்டா வச்சு செய்வாங்க. புளிய பழத்தை தான் வச்சு செய்வாங்க. புளியங்காய் வச்சு செஞ்சது இல்லைல்ல? புளியங்காய் வச்சு செஞ்சா நல்லா இருக்காது. அதவே நல்லா இருக்கிற மாதிரி செய்ய போறீங்க. புளியங்காயில் புளி சாதம். பாருங்க, இங்கே 2 மரம், பெரிய மரம் இருக்குது. ஆனால் குரங்கு எல்லாமே சாப்பிட்டு எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிருச்சு. குரங்கு இங்கே ஒன்றுமே வைக்கிறது இல்லை. அச்சா, கீழே போய் விழுந்துரும். பாருங்க, எங்கள் அண்ணி இறங்கி பறிக்கிறாங்க. அதை காட்டுங்க. இறங்கிட்டாங்க, ஆழமா இருக்கும். அப்படியே அதை கொத்தாட்டேன். அவ்வளோதான், கோதாத்தாச்சு. இந்த ஆய தண்ணிக்குள்ளே இப்படி கொடுத்துருக்குறேன். இவ்வளோ தேவையில்லை, போதும். பார்த்து வாங்க, உள்ள செடி முள்ளெல்லாம் இருக்கும். காலுக்கு அழுகிற பயப்படுறா நீங்க. அதுக்கு பார்த்து வாங்க, உள்ள பாம்பு எல்லாம் இருக்குப்பா. இப்போ நம்ம புளியங்காயை பறித்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவிட்டு அந்த காம்பெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு தான் இதனுடைய சாரை எடுக்கணும். இந்த புளியங்காயை இந்த மாதிரி இதே மாதிரி போடாமல் பாருங்க, இந்த மாதிரி உடைச்சிட்டு போடணும். இந்த மாதிரி இடத்துல எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம உடச்சி வச்சுருக்குறோம். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா வறுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூனு வர கொத்தமல்லி வறுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கணும். இது கூடவே வரமிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கீழே குருமிளகு ஒரு 4-5 போட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளியங்காயை இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இதை மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நான் அடுப்பை ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன். நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா பொங்கி கொட்டிடும். லைட்டாக வெந்த உடனே பொங்கி கொட்டிடும். அதனால் அடுப்பை ஸ்பீடு கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும்னா, பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா இந்த ஓடெல்லாம் தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஓடு பூரா தனியாக எடுத்துகிட்டு இதை கரைக்கணும். இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியை நெரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஓடுமே எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கணும். வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த தண்ணி தான் வேணும். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து உடைச்சது அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். வரமிளகா, கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு. உங்கள்கிட்ட நிலக்கடலை இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் இதான் நான் போட்டுக்கிறேன். நிலக்கடலை இருந்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியங்காயோட தண்ணி. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், நம்ம நெரிச்சு வச்சுருக்கிற பொடி, தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா வற்றி வரட்டும். நான் அப்புறம் காட்டுற மாட்டேன். பாருங்கள், நல்லா கொதித்து நிற்கிது. நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. நல்லா கொதித்து கெட்டியாக வந்தோடனே கொஞ்சம் போல் வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு வடித்து நல்லா பொதுன்னு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொழுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சாப்பாடு போட்டு கிளறதுனாலும் கிளறிக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் சாப்பாடு போட்டு கிளறணுன்னா கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கலாம். கெட்டெல்லாம் போகாது. இது ஒரு வாரத்தை மட்டும் வெளியிலே இருக்கலாம். அதனால் நான் வந்து சாப்பாடு இன்றைக்கி கம்மியாக தான் போட்டு கிளற போகிறேன். கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போ வேணாலும் கொஞ்சம் போல் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவு நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே கிளறியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து இங்கேயே கிராமத்தில் விளைய வச்சு கொண்டு வந்து விற்கிறாங்க. அதாவது தோட்டத்திலே போட்டிருக்குறாங்க. கிலோ வந்து 30 ரூபா தான். ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நல்ல இனிப்பான சக்கரவள்ளி கிழங்கு இது. முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளியங்காயிலேருந்து புளி சாப்பாடு சூப்பராக பண்ணியாச்சு. அந்த காலத்துலலாம் புளிய பழம் இல்லாத நேரத்தில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் நிறைய வாட்டி எங்கள் வீட்டிலலாம் புளி இருக்காது. நான் இந்த மாதிரி தான் காயை பறித்து தான் மீன் குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி புளி சாப்பாடெல்லாம் நிறைய நான் செஞ்சுருக்கிறேன். அதனால தான் இது வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு இப்போ செஞ்சுருக்கிறேன். அந்த காலத்துலலாம் எங்கள் ஊர் சைடு சக்கரவள்ளி கிழங்கு விவசாயம் பண்ணி வண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க. அப்போ வண்டியில் விற்கும் பொழுது அப்போல்லாம் நெல்லுக்கு தான் கிழங்கு தருவாங்க. ஒரு பொட்டி நெல்லுக்கு 5 பொட்டி 6 பொட்டி கூட தருவாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி நாங்கள் வேக வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாப்பிடாமே இருந்துக்குவோம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த புளிசாதம் செய்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கிறதுனால தாளிக்கலாம். பொடியை நம்ம உதுத்து விட்டு வரமிளகா, கடுகு போட்டு தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இது தாளிச்சிருக்கிறதுனால இதை நான் சும்மாவே வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அவ்வளோ நல்லாயிருக்கும். பழைய காலத்து பாரம்பரியமான புளியங்காயை வச்சு
புளிச்சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.